ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தான் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம சமையல் செய்கிற நேரத்தில் இந்த தண்ணி பாத்திரத்தில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் விட்டு தண்ணி விழுந்துக்கிட்டே இருப்போம். அந்த பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு இந்த தண்ணிக்கு அடியில் ரொம்ப கசடாக சேர்ந்துடும். அது மாதிரி சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் தண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சமையல் செய்கிறப்ப இந்த வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படுற இடத்துலையும் இந்த வாட்டர் கேனை வச்சுக்கலாம். நம்ம தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிச்சிக்கலாம். இது மாதிரி ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவி கிட்ட வச்சுக்கிட்டோம்னா டிவி கிட்டே தண்ணி தாகம் எடுக்கும்போது கிச்சனுக்கு வந்து தண்ணி எடுக்கணுமே சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தண்ணி குடிக்க மாட்டோம். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா எனக்கு வேணுங்கிறப்ப குடிச்சிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். பால் காய்ச்ச இந்த மாதிரி மேலே வந்து பாலாடை தங்கிடும். இந்த மாதிரி பாலாடையோட மறுபடியும் சூடு பண்ணாமல் அதை வடிகட்டிட்டு மறுபடியும் சூடு பண்ணி டீயோ காஃபியோ வச்சு குடிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாலாடையில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கடலமாவும் கலந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி தடவிட்டிங்கன்னா ஃபேஸுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கும் நீங்கள் இதுமாரி பாலாடையை தேய்ச்சிங்கன்னா ஸ்கின்னு நல்லா பளபளக்கும். தலைக்கும் தேய்ச்சி குடிக்கலாம். தலைக்கு ஹேருக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கேப்பில் நிறைய அழுக்கு இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பின்னு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தலாம். பின்னு வச்சு லைட்டாக நீங்கள் சுரண்டிங்கனாலே அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இது மாதிரி லூஸில் வாங்கினா ரவா ஜீனி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி இந்த டப்பாவில் கொட்டினீங்கன்னா கீழே சிந்தாது. அழகாக இந்த பாட்டிலில் கொட்டி வச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி பயிர் வகைகள் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 4 கிராம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி வத்திக்குச்சி எல்லாம் தீப்பெட்டியிலே வச்சுக்காமல் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமத்து போகாமல் இருக்கும். இன்னும் வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.